ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பரோட்டா செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அது தேவைப்படுற பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 kg ஆசீர்வாத் மாவு தான் நான் எடுத்திருக்கேன், கடையில் வாங்கினது. நீங்கள் மைதா மாவும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கோதுமை மாவு. கோதுமை மாவு போட்டால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேவைப்படுற அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மேலால் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு ஒரு 1/2 hour நம்ம க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். நான் வந்து ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், எடுத்தால் நல்லா இன்னும் சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், கையில் ஒட்டாமல் வரணும். ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா பொடி பண்ணி மசிஞ்சு வச்சுருக்கேன். இது தனியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பொடியாக நறுக்குன்னா அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒரு வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு ரஃப்பாக அப்படியே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்குனா இஞ்சியை போட்டுக்கலாம். பூண்டு ஆட் பண்ண வேண்டாம், இஞ்சி மட்டும் போட்டுக்கலாம். இது கூட பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாவும் போட போகிறோம், அதனால் குழந்தைக்கு சாப்பிட்றதுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டால் போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவுலேயும் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போடுறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலாவை ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க. மாங்காய் பொடி இல்லைன்னா இதுக்கு மேலால் லைட்டாக லெமன் பிழிஞ்சுக்கோங்க. ரொம்ப பிழிஞ்சு விட வேண்டாம், ரொம்ப புளிப்பு தன்மை ஆகக்கூடாது. லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் லெமன் பிழிஞ்சுட்டு இதில் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கலக்கி வச்சு உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவை இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சா போதும், ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு பிடிச்சி கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம். இது கூட அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா உருண்டை மாதிரி க்ளோஸ் பண்ணி மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துருங்க. இப்போ சாஃப்டாக மெதுவாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். லைட்டாக அங்கங்கே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். பொறுமையாக தேய்க்கணும் இதை. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். திருப்பி போட்டு மேலால் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன், நீங்கள் மைதா மாவும் கூட போட்டால் இன்னும் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சட்னியெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், பரோட்டா மாதிரியே இருக்கும். இதிலே நீங்கள் பட்ரு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்படி தொட்டுக்கிறதுக்கு சட்னியெல்லாம் தேவைப்படாது. நான் வந்து இன்றைக்கி வெங்காய பச்சடியும் மேலால் கொஞ்சம் மிளகாத்தூள் தூவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஊறுகாய் வச்சுருக்கேன். இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் கொஞ்சமாக வெங்காய சட்னி அரைச்சிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.